வழங்கி வைக்கின்ற இந்த நிகழ்விலே அத்தோடு அந்த விருது வழங்குகின்ற இந்த முதலாவது ஸ்தானத்தில் இருக்கின்ற நடுவருடைய கவனத்துக்கு உங்களுடைய அந்த நிலைப்பாட்டினை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவது ஸ்தானம் ஒரு ஒழுங்கை விளையாட்டுத்துறை பணிப்பாளர் ஒரு சூழ்நிலையிலே விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய திறன்களையும் தேர்ச்சியையும் வளர்த்து கொள்வதும் காட்டுவதும் என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். எங்களுடைய மாகாணத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைபாடு விளையாட்டுத்துறையை வளர்ப்பதிலே சில புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் இன்னும் கையாளுவதற்கான நாட்கள் வரவில்லை என்றாலும் கூட அதனை கொண்டு வருவதிலே எங்களுக்கு பல்வேறு விதமான நிதி சம்பந்தமான கட்டுப்பாடுகள் எங்களுக்கு இருப்பது என்பதோடு எங்களுக்கு போதுமான மிகப்பெரிய மைதானங்கள் எங்களுக்கு இல்லாமல் இருப்பது ஒரு மிக பிரதானமான ஒரு குறைபாடாக இருக்கிறது. பெரிய அளவிலான மைதானம் 400 மீட்டர் ஓட்டப்பாதையை கொண்ட மைதானங்களை எங்களுடைய மாகாணத்திலே தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் பாடசாலைகளுடைய விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் பொழுது இறுதிப் போட்டிகளை நடத்தும் பொழுதும் இந்த 400 மீட்டர் ஓட்டப்பாதை உடைய விளையாட்டு மைதானங்களை மிகவும் கஷ்டப்பட்டு நாங்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே விசாலமான மைதானங்கள் இல்லாத ஒரு குறைபாடு எங்களுடைய மாகாணத்தினுடைய ஒரு பிரதானமான குறைபாடாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இந்த விளையாட்டுத் துறையை நாங்கள் விருத்தி செய்வதிலே புதிய விளையாட்டு நுட்பங்களை எங்களுடைய வீரர்களுக்கு நாங்கள் புகுத்துவதோடு விசாலமான மைதானங்களையும் நாங்கள் தேடி கண்டுபிடித்தாக வேண்டும். ஆகவே அந்த வகையில் இந்த குறைபாடுகளை தீர்த்து கொள்வதற்கு மத்திய விளையாட்டு அமைச்சினுடைய உதவிகளையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த வருடம் கணிசமான அளவில் நிதி எங்களுடைய மாகாணத்திலே சில பிரதேசங்களுடைய மைதானங்களை அபிவிருத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் மாகாண விளையாட்டு திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற வரையறுக்கப்பட்ட நிதியிலே பெரிய அளவு மைதானங்களை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இங்கே சமூகம் அளித்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இந்த நிலைமையை புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த விளையாட்டு மைதானங்களை பெரிய அளவிலே மைதானங்களை நிர்மாணித்து அபிவிருத்தி செய்வதற்கு போதிய அளவு நிதி தேவையாக இருக்கிறது. ஆகவே 20 மில்லியன் நிதியோடு தான் இந்த ஒரு வருடத்திற்குரிய வேலைகளை விளையாட்டு திணைக்களம் செய்து முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இந்த விளையாட்டுத்துறையை விருத்தி செய்வதற்கு போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு அடுத்த வருடமாவது செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். எங்களுடைய இந்த 42வது இந்த விளையாட்டு விழாவிலே பல்வேறு விதமான போட்டிகளை முடித்தவர்கள் வெற்றியீட்டியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய